வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். இளம்பெண்ணை பின்தொடர்ந்து வேவு பார்த்தது தொடர்பாக நரேந்திர மோடி மீது விசாரணை கமிஷன். மத்திய அரசின் அறிவிப்புக்கு பாரதிய ஜனதா கடும் எதிர்ப்பு. சுனாமியின் 9வது ஆண்டு நினைவு தினம். தமிழக கடலோர பகுதி மக்கள் கண்ணீர் அஞ்சலி. பதவியேற்பு விழாவில் பங்கேற்க டெல்லி வாசிகளுக்கு கெஜ்ரிவால் அழைப்பு. ஹசாரே தனது குரு என்று உருக்கம். விரிவான செய்திகள். இளம்பெண்ணை பின்தொடர்ந்து வேவு பார்த்த விவகாரத்தில் குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி மீது விசாரணை கமிஷன் அமைத்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி உத்தரவின் பேரில் இளம்பெண் ஒருவரை 2009ஆம் ஆண்டில் குஜராத் போலீசார் பின்தொடர்ந்து வேவு பார்த்ததாகவும் தொலைபேசியை ஒட்டு கேட்டதாகவும் கோப்ரா போஸ்ட் குலைல் இணையதளங்கள் செய்தி வெளியிட்டன. இது தொடர்பாக அப்போதைய குஜராத் உள்துறை அமைச்சரும் மோடிக்கு நெருக்கமானவருமான அமித்ஷா போலீஸ் அதிகாரி ஜி.வி. சிங்காலின் உரையாடல் அடங்கிய ஆடியோ டேப்பையும் இணையதளங்கள் வெளியிட்டன. கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு இளம்பெண் சென்ற போதும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அனுமதியின்றி குஜராத் போலீசார் வேவு பார்த்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த விவகாரத்தில் மோடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியிடம் பல்வேறு மகளிர் அமைப்புகள் புகார் அளித்தன. இந்நிலையில் இந்த விவகாரத்தில் அடங்கியுள்ள உண்மைகளை கண்டறிவதற்காக விசாரணை குழு அமைக்க மத்திய அமைச்சரவை வியாழனன்று ஒப்புதல் அளித்தது. 3 மாதங்களுக்குள் விசாரணை நடத்தி விசாரணை குழு அறிக்கை அளிக்கும் என்று கூறப்படுகிறது. வரும் 2014 ஏப்ரல் மே மாதங்களில் லோக்சபா தேர்தல் நடக்க உள்ள சூழலில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் மோடிக்கு எதிரான புகார் மீது விசாரணை நடத்த குழு அமைக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதுகுறித்து ராஜ்யசபா எதிர்க்கட்சித் தலைவர் அருண் ஜேட்லி கூறுகையில், விசாரணை குழு அமைக்கும் மத்திய அமைச்சரவையின் முடிவு கூட்டாட்சி கோட்பாட்டை மீறும் செயல் என்று கண்டித்துள்ளார். மத்திய அமைச்சரவையின் முடிவு சட்டப்படி சரியா என்றும் கேள்வி விடுத்துள்ள ஜேட்லி, இதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் கூறியுள்ளார். தான் கேட்டுக் கொண்டதன் பேரிலேயே குஜராத் போலீசார் மகளுக்கு பாதுகாப்பு வழங்கியதாக இளம்பெண்ணின் தந்தை விளக்கமளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடலோர மாவட்டங்களில் சுனாமி தாக்கிய 9வது ஆண்டு நினைவு தினம் நீங்காத சுவடுகளுடன் நிறைந்த கண்ணீருடன் அஞ்சலி செலுத்தி அனுசரிக்கப்பட்டது. கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஏற்பட்ட ஆழி பேரலை எனும் சுனாமியின் கோர தாண்டவத்தில் ஆயிரக்கணக்கானோர் பலியாகினர். கடலோர பகுதி மக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகினர். மீனவர்கள் வீடு இல்லாமல் ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டனர். சுனாமியின் 9ஆம் ஆண்டு நினைவு தினம் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதியான வியாழக்கிழமை அன்று தமிழகம் முழுவதும் உள்ள கடலோர மாவட்டங்களில் அனுசரிக்கப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரை உள்ளிட்ட கடலோர பகுதி மக்களும் மீனவர்களும் பல்வேறு சமுதாய அமைப்பினரும் சுனாமி பலியானோருக்கு அஞ்சலி செலுத்தினர். மெரினாவில் கடலுக்கு பால் ஊற்றியும் பூக்களை தூவியும் அஞ்சலி செலுத்தினர். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மீனவர் அணி சார்பில் சுனாமி நினைவு தின அஞ்சலி செலுத்தப்பட்டது. சுனாமி பேரலையினால் அழிவு ஏற்பட்டு 9 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. இதில் பல்லாயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள், குழந்தைகள் தங்களது இன்னுயிரை ஈந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் மீனவர் அணி சார்பில் இந்த அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுனாமி நினைவு நாளை அனுசரிக்கும் வகையில் பல்வேறு சமூக அமைப்பினர் காந்தி சிலையில் இருந்து அமைதி பேரணி நடத்தினர். சென்னை மெரினா கடற்கரையில் மாணவர்கள் சார்பில் மணல் சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. அனைவரது மனதையும் கரைப்பதாக அமைந்திருந்தது. டெல்லி முதல்வராக பொறுப்பேற்க உள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் தனது வீட்டில் 2வது நாளாக மக்களிடம் குறை கேட்டார். 28ஆம் தேதி நடக்கும் பதவியேற்பு விழாவில் பொதுமக்கள் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தார். தலைநகர் டெல்லியில் காங்கிரஸ் ஆதரவுடன் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைக்கிறது. 28ஆம் தேதி முதல்வராக பதவியேற்க உள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் 2வது நாளாக காசியாபாத்தில் மக்கள் குறை கேட்டார். தனது வீடு அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு முன்பு மக்களிடம் குறை கேட்ட கெஜ்ரிவாலிடம் குடிநீர், மின்சாரம் தொடர்பாக கோரிக்கை மனுக்களை பொதுமக்கள் அளித்தனர். புகார்களையும் ஆலோசனைகளையும் மக்களிடம் கேட்ட கெஜ்ரிவால் டிசம்பர் 28ஆம் தேதி டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நடக்கும் பதவியேற்பு விழாவில் மக்கள் அனைவரும் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்துள்ளார். அங்கு விஐபிக்கள் இருக்க மாட்டார்கள் என்றும் கெஜ்ரிவால் கூறினார். मोटे मोटे तौर पे सारी चीजें समझ में आ रही हैं. एक तो ये परसों शनिवार को 12 बजे रामलीला मैदान में शपथ ग्रहण समारोह है और सबके लिए खुला. इस बार कोई वीआईपी नहीं है, सारे आम आदमी
டெல்லியின் 7வது முதல்வராக பதவியேற்கும் 45 வயது கெஜ்ரிவாலுடன் மணீஷ் சிசோடியா, ராகி பிர்லா, சோம்நாத் பார்த்தி, சௌரப் பரத்வாஜ், கிரிஷ் சோனி, சத்யேந்திரா ஜெயின் ஆகியோர் அமைச்சர்களாக பொறுப்பேற்கின்றனர். மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்காக நேர்மையான அதிகாரிகளை தேடிக் கொண்டிருப்பதாகவும் கூறிய கெஜ்ரிவால், தனது குரு அண்ணா ஹசாரேவை பதவியேற்பு விழாவுக்கு வரும்படி தனிப்பட்ட முறையில் அழைப்பு விடுப்பேன் என்றும் கூறினார். இதனிடையே மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள சொந்த ஊரான ரலேகான் சிட்டியில் ஹசாரேவிடம் இது குறித்து நிருபர்கள் கேட்டதற்கு தனக்கு உடல் நலமில்லை என்றும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பது பற்றி தன்னால் உறுதியாக கூற முடியாது என்றும் ஹசாரே தெரிவித்துள்ளார். அரவிந்த் கெஜ்ரிவால் பாதுகாப்புக்காக அவரது வீட்டு முன் 5 போலீசார் 24 மணி நேரத்திற்கும் மேலாக காத்து நின்றனர். டெல்லி முதல்வராக பொறுப்பேற்க போகும் அரவிந்த் கெஜ்ரிவால் தனக்கு பாதுகாப்பு தேவையில்லை என்று கூறி டெல்லி போலீசுக்கு கடிதம் அனுப்பினார். டெல்லியிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள காசியாபாத்தில் கெஜ்ரிவால் வீடு இருந்தாலும் அது உத்தரப்பிரதேச எல்லையில் வருகிறது. அவரது வீட்டு பாதுகாப்புக்காக போலீசாரை அனுப்ப உத்தரப்பிரதேச போலீசை டெல்லி காவல்துறை கேட்டுக் கொண்டது. இதனால் கெஜ்ரிவால் வீட்டுக்கு வெளியே காசியாபாத் போலீசார் நின்றிருந்தனர். தனக்கு பாதுகாப்பு தேவையில்லை என்று கெஜ்ரிவால் கூறிய போதும் 24 மணி நேரத்துக்கும் மேலாக வீட்டின் அருகில் நின்றிருந்த போலீசார் குடியிருப்பில் உள்ள சிறிய அறையில் புதனன்று இரவு தங்கினர். एसएसपी महोदय ने भेजा ही है सुरक्षा, और वो रखते हैं, ठीक है, नहीं लिखते हैं तो फिर वापस जाना पड़ेगा. नहीं, इस बारे में कोई बात नहीं हुई. तो एसएसपी महोदय का जैसे आदेश हुआ वैसे आ गए हम लोग. வியாழனன்று பொதுமக்களிடம் கெஜ்ரிவால் குறை கேட்டதை தள்ளி நின்று போலீசார் வேடிக்கை பார்த்தனர். அப்போது தனக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவையில்லை என்று கெஜ்ரிவால் கூறினார். இது பற்றி மேலதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்த 5 போலீசாரும் பிற்பகலில் கெஜ்ரிவால் வீட்டிலிருந்து புறப்பட்டனர். முதல்வர் என்ற முறையில் டெல்லியில் ஒதுக்கப்படவிருந்த அரசு பங்களாவையும் வேண்டாம் என்று கெஜ்ரிவால் நிராகரித்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரில் மறைந்திருந்த பாகிஸ்தானிய பயங்கரவாதியை பாதுகாப்பு படையினர் அதிகாலையில் சுட்டுக் கொன்றனர். லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத இயக்கத்தின் பாகிஸ்தானிய கமாண்டர் அபு உமர் மற்றும் அவனது காஷ்மீர கூட்டாளி ரியாஸ் ஆகியோர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பத்கம் மாவட்டத்தில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து ராணுவம் மற்றும் மத்திய ரிசர்வ் போலீசாருடன் ஜம்மு காஷ்மீர் போலீசார் சதுரா எனும் பகுதியில் உள்ள ஹஷ்ரு கிராமத்தில் புதனன்று இரவு தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். வியாழனன்று அதிகாலையில் பாதுகாப்பு படையினர் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டனர். பதிலுக்கு போலீசார் சுட்டதில் அபு உமர் என்ற பயங்கரவாதி கொல்லப்பட்டான். அவன் பிணமாக கிடந்த மறைவிடத்திலிருந்து AK-47 துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள், வெடிகுண்டுகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத இயக்கத்தின் பாகிஸ்தானிய கமாண்டராக செயல்பட்டு வந்த அபு உமர் காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மீது பல கொரில்லா தாக்குதல்களை நடத்தியதோடு மத்திய காஷ்மீரில் பயங்கரவாத இயக்கத்துக்கு ஆட்களை கவர்ந்திழுக்கும் பணிகளை செய்து வந்தான். டிசம்பர் 2ஆம் தேதியன்று சதுரா போலீஸ் நிலையம் அருகில் போலீஸ் அதிகாரி உள்ளிட்ட 2 வரை அபு உமர் சுட்டுக் கொன்றான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோவை வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீயில் சிக்கி 4 பெண்கள் உயிரிழந்த கட்டடத்தை இடிக்கும் பணியை வியாழக்கிழமை அன்று உள்ளூர் திட்டக்குழும அதிகாரிகள் துவக்கி உள்ளனர். கோவை அவினாசி சாலையில் உள்ள 3 அடுக்கு மாடி கொண்ட வணிக வளாக கட்டடத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் தீ விபத்து ஏற்பட்டு 4 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். கடந்த 1999ஆம் ஆண்டு கோவை உள்ளூர் திட்டக்குழுமம் தரை மற்றும் முதல் தளங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கியிருந்தது. இதனிடையே தொழிற்சாலை கட்டடம் கட்டுவதற்கு அனுமதி பெற்று வணிக கட்டடமாக மாற்றியதோடு 2 மற்றும் 3வது தளங்கள் அனுமதியின்றி கட்டப்பட்டது தெரிய வந்தது. விதிகளை மீறி உரிய அனுமதியின்றி கட்டடம் கட்டிய நிலையில் போதிய தடுப்பு வசதிகளும் இல்லாததால் ஏப்ரல் மாதம் நடந்த தீ விபத்தில் பெண்கள் உயிரிழந்ததாக அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் தெரிய வந்தது. இந்நிலையில் விதிமீறி கட்டப்பட்ட இந்த கட்டடத்தை இடிப்பதற்கு தீ விபத்து நடந்த நாளிலேயே நோட்டீஸ் வழங்கப்பட்டது. ஆனால் 1 மாதம் கழித்து மே 25ஆம் தேதியன்று கட்டடத்தை இடிக்கும் பணி துவங்கியது. ஆனால் 30 நாட்கள் கால அவகாசம் முடிவதற்கு முன்பாகவே கட்டடத்தை இடிப்பதாக கூறி கட்டட உரிமையாளர் தரப்பில் தடை உத்தரவு பெறப்பட்டது. பாதுகாப்பற்ற இக்கட்டடத்தை இடிப்பதற்கு தடை விதிக்க கோரி பல்வேறு நிலைகளில் உரிமையாளர்கள் 3 வழக்குகளை தொடுத்தனர். வழக்கு அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே வழக்காக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அக்னிஹோத்ரி மற்றும் சுந்தரேசன் விசாரித்தனர். இவ்வழக்கு தொடர்பாக கடந்த நவம்பர் மாதம் தீர்ப்பளித்த நீதிமன்றம் அனுமதியின்றி கட்டப்பட்ட 2 மற்றும் 3வது தளங்களை இடிக்க உத்தரவிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து வியாழக்கிழமை அன்று நீதிமன்ற உத்தரவின்படி அனுமதியின்றி கட்டப்பட்ட 2 மற்றும் 3வது தளங்களை உள்ளூர் திட்டக்குழும அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் இடிக்கும் பணியை துவக்கினர். வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர் மகன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருச்சி விமான நிலைய காவல் நிலையத்தை பாதிக்கப்பட்டோர் முற்றுகையிட்டனர்.
காரைக்குடியைச் சேர்ந்த செல்லத்தேவர் மத்திய ரிசர்வ் போலீஸ் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றவர். இவரது மகன் ராஜேஷ் கண்ணா தனது தந்தையின் பெயர் மற்றும் பதவியை பயன்படுத்தி வெளிநாட்டிற்கு ஆட்களை அனுப்பும் ஏஜென்ட்டாக செயல்பட்டு வந்தார். இந்நிலையில் காரைக்குடியைச் சேர்ந்தவர்களிடம் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் வரை ராஜேஷ் பெற்றார். பணத்தை பெற்றவர் அவர்களுக்கு போலியான விசாவை அளித்து ஏமாற்றிவிட்டு குடும்பத்துடன் திருச்சி விமான நிலையம் அருகே மருவூர் அரசி நகருக்கு வந்து தலைமறைவானார். ராஜேஷ் திருச்சியில் தங்கியிருப்பதை அறிந்த பாதிக்கப்பட்டவர்கள் திருச்சி வந்தனர். அவர்களை கண்டதும் ராஜேஷ் தப்பி ஓடினார். பின்னர் அவனது பெற்றோரை முற்றுகையிட்ட பாதிக்கப்பட்டவர்கள் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விமான நிலைய போலீசாரிடம் புகார் அளித்தனர். வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு ஆள் எடுத்தாங்க சார். அதில் நானும் சரி நல்ல சம்பளம் சொன்னாப்புல, சரி ரைட்டு நம்பிக்கைப்பட்டு அவரோட சேர்ந்து நானும் பணம் கட்டினேன். பணம் கட்டி ஒரு 65,000-75,000 கட்டியிருக்கான். கட்டி கடைசியாக 7 மாதம் ஆகுது. இதுவரைக்கும் எந்த தகவலும் இல்லை. ஒரு விசா கொடுத்துருக்காப்புல, ஒரு டிக்கெட் கொடுத்துருக்காப்புல, எல்லாமே போலின்னு இப்போதான் எங்களுக்கு தெரியுது. எல்லாமே போலீஸ்காரன் மூலியமா செக் பண்ணதில் எல்லாமே போலின்னு சொல்கிறாங்க. அவர் கொடுத்த 4ஆம் தேதி டிக்கெட்டும் சரியாக வரல. பணம் இல்லாமல் வீடு திரும்ப முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இந்த பணத்தை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகும், நாங்கள் படுற கஷ்டத்துக்கு. பண மோசடி குறித்து ராஜேஷ் மீது கந்தர்வக்கோட்டை, சிவகங்கை ஆகிய இடங்களில் புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதால் திருச்சி போலீசார் அவரை பிடித்து மாவட்ட போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சுவாமிக்கு தங்க அங்கி அணிவித்து நடந்த தீபாராதனையில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சபரிமலை மண்டல கால பூஜை நாளில் ஐயப்பனுக்கு அணிவிக்க திருவிதாங்கூர் மன்னர் சித்திரை திருநாள் தங்க அங்கி ஒன்றை காணிக்கையாக வழங்கினார். இந்த தங்க அங்கி ஆரன்முளா பார்த்தசாரதி கோவிலில் வைக்கப்பட்டுள்ளது. மண்டல பூஜைக்கு 4 நாட்கள் முன்னதாக இந்த அங்கி பவனியாக எடுத்து வரப்பட்டு சுவாமிக்கு அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். கடந்த 22ஆம் தேதி ஆரன்முளாவிலிருந்து புறப்பட்ட தங்க அங்கி புதன்கிழமையன்று பம்பை வந்தது. பம்பையில் பக்தர்கள் மற்றும் தேவசம் போர்டு வரவேற்புக்கு பின்னர் கணபதி கோவில் முன்புறம் பக்தர்கள் தரிசனத்துக்காக தங்க அங்கி வைக்கப்பட்டது. இதையடுத்து பேடகத்தில் தங்க அங்கி வைக்கப்பட்டு ஐயப்பா சேவா சங்கத்தினர் தலையில் சுமந்து எடுத்து வந்தனர். பின்னர் அங்கியை தந்திரி கண்டரரு மகேஸ்வரரு, மேல்சாந்தி நாராயணன் நம்பூதிரி ஆகியோர் பெற்றுக்கொண்டு சுவாமிக்கு அணிவித்தனர். இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜையும் தீபாராதனையும் காட்டப்பட்டன. பேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களின் ஆதிக்கம் மேலோங்கினாலும் எழுத்து மீதான ஆர்வத்தால் 2014ஆம் ஆண்டிற்கான டைரி விற்பனை சூடு பிடித்துள்ளது. வரும் புதன்கிழமை அன்று புது வருடம் பிறப்பதை முன்னிட்டு கோவையில் உள்ள விற்பனை நிலையங்களில் பல விதமான டைரிகள் விற்பனைக்கு வந்துள்ளன. ராமாயணம், மகாபாரதம், விநாயகர், பழமொழிகள், சுற்றுச்சூழல் உட்பட பல்வேறு தலைப்புகளில் 200க்கும் மேற்பட்ட மாடல்களில் டைரிகள் வண்ணமயமான புகைப்படத்துடன் விற்பனைக்கு வந்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவித்தனர். இப்போ 2014 டைரிஸ் நிறைய இங்கே கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் டைரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த டாக்டர்ஸ் டைரியில் ஃபஸ்ட்டு பேஜிலேருந்து ஒரு 10 பேஜுக்கு இந்த ஹெல்த்தியாக இருக்கிறது எப்படி. அதே போல் இன்ஜினியரிங் டைரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் டைரின்னு எந்த எக்ஸ்பென்ஸில் கட்டினா கம்மியாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. புது வருட பிறப்பின் போது டைரிகளின் விற்பனை அதிகரித்து வருவதோடு அதன் விற்பனை குறையவில்லை என்றும் வியாபாரிகள் கூறினர். 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். நல்லா ஹோல்சேல் ரேட்டா ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கிறோம். இது நிறைய வருஷம் பார்த்தா டைரி வியாபாரம் குறைஞ்சிச்சுங்களா, ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை. எங்களுக்கு தகுந்த மாதிரி வியாபாரத்தில் அப்படி தெரியல. இப்போ டைரி நிறைய புது மாடல் வரும்போது ஜனங்க ஆர்வமாக இருக்கிறாங்க, வாங்குறதுக்கு தான் ஆர்வமாக இருக்கும். பிஸ்னஸ் குறையலைங்க. அப்புறம் விதவிதமாக காலேஜுக்கு தகுந்த மாதிரி, ஆபீஸுக்கு தகுந்த மாதிரி, பேங்கர்ஸுக்கு எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் நிறைய போடுறாங்க. கோவையில் வணிக நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் அதிக அளவில் உள்ளதால் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு பரிசாக அளிப்பதற்கு நிர்வாகத்தினர் மொத்தமாக டைரிகளை பெற்றுச் செல்கின்றனர். தங்கத்தின் விலையில் வியாழக்கிழமை அன்று ஒரு சவரனுக்கு 32 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,256 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,782 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 30 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 46 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 43,540 ரூபாயாக இருந்தது. கற்பழிக்கப்பட்ட பெண்ணுக்கும் கற்பழித்த நபருக்கும் இடையில் ஏற்பட்ட சமரசத்தை தொடர்ந்து இருவரும் சிறையிலேயே திருமணம் செய்து கொண்டனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த 26 வயது நிரம்பிய மோஷின் கான் கடந்த அக்டோபர் மாதம் அதே பகுதியைச் சேர்ந்த இளம்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்தார்.
இது தொடர்பாக பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் மோஷின் கானை கைது செய்து ஜெய்ப்பூர் மத்திய சிறையில் அடைத்தனர். இதனிடையே பாதிக்கப்பட்ட பெண்ணையே திருமணம் செய்வதாக மோஷின் கான் உறுதியளித்ததை தொடர்ந்து அது தொடர்பாக ஜெய்ப்பூர் உயர்நீதிமன்றத்தில் மோஷின் கான் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இருவரது திருமணத்தை சிறையிலேயே நடத்த உயர்நீதிமன்றம் அனுமதித்ததால் முஸ்லிம் மதகுரு முன்னிலையில் சம்பிரதாயப்படி திருமணம் இனிதே நடந்து முடிந்தது. शिकायत तो गिले शिकवे तो चलते रहते हैं. अगर कोई काम रजामंदी से हो जाता है ना, वो सबसे बेहतर होता है. और हमारे मजहब के अनुसार इनका निकाह कराना जायज है, गलत नहीं है. आज जेल के अंदर ऑनरेबल हाई कोर्ट ने एक डिसीजन दिया था कि जेल के अंदर एक बंदी है मोहसिन, उसका निकाह संपन्न कराया जाए. और जेल प्रशासन को सिर्फ ये उनके निर्देश थे कि आप सुविधा प्रदान करें. तो उस सुविधा के तहत शहर काजी और सदर 2 विटनेस वकील, वो लड़की जिससे निकाह कराना था वो, उसके वालिद, ये सभी जेल पे आए थे. और मेरे ऑफिस के अंदर उस निकाह को संपन्न कराया गया और दोनों ने एक दूसरे से शादी करने के लिए हामी भरी और निकाह अच्छी तरह से கற்பழித்த பெண்ணையே கைதி மோஷின் கான் திருமணம் செய்து கொண்டுள்ளதால் வழக்கு முறைப்படி திரும்ப பெறப்படும் என்றும் சிறையிலிருந்து மோஷின் கான் விரைவில் விடுதலையாவார் என்றும் அவரது வக்கீல் தெரிவித்தார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.